நாம் பரிசுத்த வாரத்தின் திங்கட்கிழமையாக இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த பரிசுத்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உம்முடைய தொழுகைக்கு முன்பாக கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் வணங்கவும் கடவுள் எங்களுக்கு தந்த மாபெரும் கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் சாமி. அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி உம்மை போற்றுவதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி. இந்த பரிசுத்த வாரத்திலே கடவுள் எங்களுக்காக இந்த மண்ணுலக வாழ்விலே ஒவ்வொரு ஆண்டவரே சம்பவங்கள் வழியாக சிலுவை நோக்கி போகிற அந்த பயணத்தின் வழியாக நீர் ஆண்டவரே இந்த உலக வாழ்வில் மீட்பின் என்கிற அடையாளத்தை கொடுப்பதற்காக இந்த பரிசுத்த வாரத்தின் அதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த வழிபாட்டை நாங்கள் ஆண்டவரை நடத்துகிறோம். இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதிகளும் கர்த்தருடைய திருச்செய்தியும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வழிபாட்டை தொடக்கம் முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னத்தினாலே வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற எங்களுடைய அருமை ஐயா டாக்டர் திரு இன்ப எழிலன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த வழிபாட்டிலே அவர் கொடுக்குற செய்தியின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. வந்தவர்களுக்காக, தவறி போனவர்களுக்காக, வருவதற்காக ஆயத்தப்படுகிற அத்தனை உள்ளங்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நேரத்திலே வந்து உம்முடைய தொழுகையிலே பங்கு பெற்று உம்மை ஆராதிக்க ஆண்டவருடைய மக்களுக்கு உம்முடைய வழியும் ஆயத்தப்படும்படியாய் தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம் ஆண்டவரை போற்றும்படியாய் 207வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 207வது பாடல், 207 சாங் நம்பர்.
நான் வாழ காலம் வந்தால் பிரிந்திராதையோ. நான் தொய்ந்து போய் கிடந்தால் தரிசனை கொடும். என் மன கிளேசம் மேய்த்த பாடாம் என் நேரமும் நீர் சேர்ந்திட இரத்தம் பலத்தால் ரட்சியும். என் மூச்சொடுங்கும் அந்த கடை காட்டிலும் நீர் எனக்காய் இறந்த ரூபாக காண்பியும். அப்போ நான் உம்மை பார்த்து கண்ணோக்கி நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு காத்து தூங்கட்டும் இயேசுவே. நாம் பிரதான தேவாராதன முறையில் சுருக்கமாக இருக்கிற பகுதிகளை நாம் பாடுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றதுமளாயாண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவர் கரையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையோ பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மிருதுகளை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கையினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்றிற்கத்தில் அடுக்கலும் போக வருகிறோம். அளவில்லாததற்கும் உள்ள கடவுளே, எங்கள் மீட்கும்படி மரத்துக்கு ஒப்பு கொடுத்த முது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தள்ளும். முது கிருபை நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உண்மையும் விசுத்தமையான அறிகிற அறிவையும் முடி வசனத்தின் உண்மையான கீழ்ப்படுதலும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து நிமித்தம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பள்ளிகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்திருளும். நாம் முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி அது 36ஆம் சங்கீதம் 5 தொடங்கி 10 உள்ள திருவாக்குகளை நாம் முறைமுறையாக வாசிக்கப்போம். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் வசனங்கள் 5 தொடங்கி 10 உள்ள திருவாக்குகள். The response reading is taken from the book of Psalm 36 verses 5 to 10.
கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது உண்மைகள் மேக மண்டங்களில் வரியம் வெட்டுகிறது. உமது நீதி தேவ பர்வதங்கள் போன்றது, உமது நியாயங்கள் மகா ஆழமானவை. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவர் நீரே. கடவுளே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. மனுப்புத்தரில் உமது சட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். உமது வீட்டிலுள்ள உசித பதார்த்தங்களினால் பூரண திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உமது வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம். சேர்ந்து படிப்போம். உம்மை அறிந்தவர்களுக்கு உமது கிருபையையும் நேர்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு உமது நீதியையும் பாராட்டி கொண்டிரும். பேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகங்களாய் இருக்கிறபடி. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவின் ஆள் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்து கீழ் பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து வைத்திருந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரும் மருத்துவனை அயஞ்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். புதன கிறிஸ்துவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 229வது பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். வேதனை அடைந்து ரத்தம் சிந்தினீரே என்கிற பாடலை பாடி நாம் திருவார்த்தைக்கு ஆயத்தமாவோம். வேதனையடைந்து ரத்தம் சிந்தினீர் இயேசுவே என்றைக்கும் ஸ்தோத்திரம் பெறுவே. நித்திய ஜீவன் உந்தன் இரத்தத்தால்
எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தின் வழியாக இரண்டாவது நாளாக இந்த புதன்கிழமை வழியாக திங்கட்கிழமை வழியாக நமக்கு திருச்செய்தியை கொடுக்க வந்திருக்கிறார் டாக்டர் திரு இன்ப எழிலன் ஐயா அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே அவர் திருச்செய்தியை கொடுப்பதற்காக அன்போடு நாம் அழைக்கிறோம். ஜெபிப்போம். சிலுவை நாயகனே, எங்கள் முகவரியெல்லாம் கல்வாரியில் இருக்குது சுவாமி. நாங்கள் யார் என்பதை இந்த 40 நாட்களில் அறிந்து கொள்ளது வாய்ப்பாக இருந்தது சுவாமி. நாங்கள் நன்றாக நடப்பதற்கும் நாங்கள் நன்றாக கைகள் பயன்படுத்துவதற்கும் நீங்கள் ஆணைகள் ஏற்றிக்கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவத்திற்காக நீ சிலுவையில் சுமந்தீர் ஆண்டவரே சுவாமி. இந்த சிலுவையின் சித்தாந்தங்களையும் சிலுடைய தியானங்களையும் இந்த காலத்தில் தியானிக்க விட்டால் எப்போது தியானிக்க முடியும் சுவாமி? ஒருவன் சிலுவை பார்த்து மனம் மாறவில்லை என்றால் எப்போது மாற முடியும் ஆண்டவரே? எங்களை மாற்றவே நான் அல்ல, என்னை மறைத்து நீ பேசும் சுவாமி. என் மீட்பும் கண்பிடமாக ஆண்டவர் இயேசு ஜெபமிக்கு நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நானும் பார்ட் ஆஃப் லுத்தரன். முதலாக கீழ்முறை கிராமத்தில் தான் எங்கள் தாத்தா ஞானமூர்த்தி நான் சொல்லுவது ஒரு 50-60 வருஷம் முன்னாடி, எனக்கு 70 வயசு ஆகுது, முன்னாடி அவர் தான் முதல்ல உபதேசார், வாதியார், இயேசு பற்றி அறிவித்தவர். மேல்பட்டி, நரியம்பட்டு, மேலே நாங்கள் வைப்போம், அந்த பகுதியெல்லாம் அவர் பார்த்து வந்தார். எங்கள் அம்மா கண்கடையில் படித்தவங்க. எங்கள் அப்பா லுத்தரன் பொண்ணு எடுத்தார், நானும் லுத்தரன் பொண்ணு எடுத்தேன். என் தம்பி லுத்தரன் பொண்ணு எடுத்தார். அது மட்டும் இல்லை, நானும் 3 அண்ணனும் ப்ரொஃபஸர் டேவிட சேர்ந்து கம்பீர் ஐயரோட, துரையரசரோட, ஜெயக்குமாரோட செம்பேடு கிராமத்தில் இரவும் பகலமாக நாங்கள் பணி செய்தோம். சமீப காலத்தில் தான் என்னுடைய சித்தப்பா ஜெயசலப்பா கர்த்தரை தேடைந்தார்கள். என் தங்கை வந்திருக்கிறார்கள். எனவே இந்த லுத்தரன் சபைக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த காலத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக எழ வேண்டும் என்று நாங்களாம் ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் நல்ல ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார். இந்த வாய்ப்பளித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல நன்றி சொல்லுகிறேன். ஆயர் பெருமானருக்கும் சபை தலைவர் என்னுடைய அன்பு தம்பி மாணவர் ஜான்சன் அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர் அன்பத்தின் சகோதரன் விஜயகுமாருக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பொருள் திருமறையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் இருக்கு, சொல் இருக்கும், அது பெரிய பொருள் இருக்கும். எழுந்த நட, ஃபாலோ மீ, இயேசு கண்ணீர் விட்டார். சின்ன வார்த்தை தான், ஆனால் திருமறையின் பார்த்தீங்கன்னா அதிகமான அதுக்கு விரிவான பொருள் இருக்கிறது. இது தேர்வின் காலம். +2 10th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. அவங்க ரிசல்ட் மே 8 வரும்போது, மே 20 அப்படி வரும்போது, நமக்கு இது தேர்வின் காலம் தான். 40 நாட்கள் நமக்கு பரீட்சை. நம்மளுக்கு தேர்வு முடிவு ஏப்ரல் 5ஆம் தேதி தெரியும். ஏசாமி இவரோடு ஏஞ்சிக்கும் போது நாம் ஏந்துக்கிறோமா இல்லை கீழே இருக்கிறோமா என்பது நம்முடைய ஆன்மீக தேர்வின் முடிவுகள் ஏப்ரல் 5ஆம் தேதி தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எத்தனையோ 30 வருஷம் 40 வருஷம் நம்ம திருச்சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில், ஆன்லைன் ப்ரேயரில், ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கேள்வியெல்லாம் என்னை கேட்டுக்கொள்கிறேன், அது உங்களுக்கும் பொருந்தும். இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் யுவர் லைஃப்? போன குட் ஃப்ரைடே தபச நாட்களுக்கும் இந்த தபச நாட்களுக்கும் என்ன வேறுபாடு? நான் என் தங்கை கிட்ட பேசிட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினேன், ஆலயத்துக்கு வராமல் இருந்தேன் வந்துடுறேன், காணிக்கை கொடுக்காம இருந்தால் காணிக்கை கொடுக்குறேன், இயேசுவை பற்றி வெளியங்க அறிவிக்காமல் இருந்தேன் அறிவிக்கிறேன், ஃபெலோஷிப்லாம் இருக்கிறேன். ஏதாவது ஒன்று கடைபிடித்தால் இந்த 40 நாட்கள் நம்ம பயனுள்ளதாக இருக்கும்.
நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதை ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. நாம் இன்றைக்கு யாரெல்லாம் பின்பற்றி போகிறோம்? எங்கள் தென்னிந்திய திருச்சபையில் பார்த்தீங்கன்னா வேலூர் பிராயத்தில் தேர்தல் காலம் இது. பப்ளிக் எலெக்ஷன் உண்டு, நம்ம சர்ச் எலெக்ஷனும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் எலெக்ஷன் டீசெண்டாக இருக்குது, சர்ச் எலெக்ஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது எங்கள் தென்னிந்திய திருச்சபை சொல்கிறோம். என்ன எல்லாரும் வேலை செய்ய போகிறேன், வேர் ஆல் ஈக்குவல். ஏன்னா அந்த பணி அவனுக்கு கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான், நீ செய்ப்பான்னு. விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்ம இடத்துல இல்லை. இப்போ யாரெல்லாம் பின்பற்றி போகிறோம்? ஏன் பின்பற்றணும்? இப்போ இவனை பின்பற்றினது கிடைக்குமா? இந்த சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்குமா? இந்த ஐரோடு போனால் என்ன கிடைக்குமான்னு தான் நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது. கிறிஸ்துவனா இருப்பது சாதாரண செய்தி. இட் இஸ் ஈஸி டு லிவ் ஆஸ் எ கிறிஸ்டியன். பட் சீஷனாக இருப்பது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் ஆஸ் எ டிசபிள்ஸ் ரொம்ப கஷ்டம். சிலுவை அணிவது சுலபம், சுமப்பது கஷ்டம். சிலுவை நல்லா எல்லாம் போட்டுறாங்க, தங்க நகையில் போட்டுறாங்க, காதல் கூட போட்டுறாங்க இப்போ சிலுவை. ஆனால் சிலுவை சுமப்பது கஷ்டம். என் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். லூக்கா 14:25. நாம் இயேசுவுக்கு சீஷராக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், விரும்புகிறோம், முயற்சி பண்ணுறோம். ஆனால் முடியாமல் போயிடுறது. என்ன காரணம்? நமக்கும் கடவுளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் குறைவாக இருக்குது. த கேப் பிட்வீன் us and God. தன்னைத்தானே வெறுத்து பின் வர வேண்டும். எப்படி தன்னைத்தானே வெறுக்கிறது? தன்னைத்தானே வெறுத்து பின் வர வேண்டும். தனக்கு உண்டானவையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். யாரெல்லாம் சீஷனாக இருக்கணும்னா தன்னை வெறுக்கணும். அடுத்தது தனக்கு உண்டானெல்லாம் விட்டுட்டு வந்தோம். நம்ம லூக்கா 14:33. எனக்கு இந்த சில தொலைக்காட்சியில் பார்ப்பேன், எனக்கு பிடித்ததுன்னு படித்ததில் பிடித்தது. லூக்கா 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எருமுழுக்கும் வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. பேதரெல்லாம் ராத்திரி முழுக்க பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போ இயேசுநாதர் வராரு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருப்போம். வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போகிறோம், சும்மா போக மாட்டாங்க, ஏன்னா குறை சொல்லிடுவாங்க, ஏமா அந்த குறைய இருக்கிறத பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டது நம்ம தான். அதுபோல் சிமிலர்லி பேதுரு சொல்கிறாரு, இரவு முழுக்கணும் என்ன போட்டான் ஆண்டவர், ஒன்றுமே கிடைக்கல. சொல்கிறாரு, ஆழமாக போடு, இப்போ தள்ளி போடு. சங்கீதம் 109 பார்த்தா கர்த்தாவே உன்னை ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன், தள்ளி போட்டு சொன்னார். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்பெல்லாம் நமக்கு இயேசுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமோ அப்போ நமக்கு கிடைக்கும். அந்த வலை கிழியத்தக்கதாக இழுக்க முடியலை. ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் அது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அப்போ தள்ளி போட்டு சொன்னார். நம்ம என்ன சொல்லுவா, அது வண்டார் சொல்கிறதுக்கு போடான்னு போயிட்டு இருப்போம். ஆனால் அவங்க சீமோன் பேதுரு கீழ்ப்படிந்தான். வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால என்னாச்சுன்னா வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. இந்த செய்தி மார்க்கிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழக்க வேண்டும், இழந்ததை மீட்க தான் இயேசு பெருமான் வந்திருக்கிறார். சீஷன் என்றால் யார்? who is disciples? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்தில், என் சொந்த ஒரு குடியாத்தம், 6ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் எல்லா நண்பரோடு சண்டை போட்டிருப்பேன். எல்லாம் அவன்லாம் இண்டுவாக இருப்பான். நான் ஏசம சொல்லுவான், அந்த சொல்லுவான். அப்போதுலேருந்து சண்டை, கல்லூரி படிக்கிற வரைக்கும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்பட்டு எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பெருந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும். எனக்கு சொன்னால் நீங்கள் அந்த சாட்சி சொன்னீங்களா, சிரிப்பீங்க, அதிர்ச்சி ஆகிடுவீங்க. நான் டிகிரி முடித்து ரொம்ப நாள் வேலையில் வந்தேன். இந்த சகோதரன் விஜய் அவர்களுக்கு தெரியும், நாங்களாம் ஒரு ஒன்றா இருந்தோம் அந்த காலத்துலலாம். வெறுமையில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம். அப்படி இயேசு விட்டு போகலை, கடைசி வரை இருக்கணும். 50 வயதில் தான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைத்தது. 21 வருஷமாக நான் உரிசு காலையில் வேலை செஞ்சேன், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக. இயேசு விட்டு எங்கே போகல. திரைப்படத்துறையில் போனாங்க, அங்கே போனால் காசு கிடைக்கும், இயேசு கிடைக்க மாட்டார். அதான் கடைசி வரைக்கும் நேர்த்திருக்கேன்.
கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் 50 ஆண்டில் 50 வருஷம் தான் வேலை கிடைச்சது, 8 வருஷம் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நோ பென்ஷன். பரவாயில்ல, எதை இழுக்கிறோமோ அது சாமி கொடுக்குறாரு. இப்போ சாதாரண அரசு ஊழியர்கள் வாங்குற மாதிரி எனக்கு 8000 ரூபாய் பென்ஷன். என்னன்னா தமிழறிஞர்லேருந்து கவர்மெண்ட் அவார்டு கொடுத்துக்கிறாங்க. நான் ஒரு 10 புக்கு எழுதியிருக்கிறேங்க. அது 5 புக்கு ஏசாம் பற்றி தான். அந்த கமிட்டியில் போட்டு செலக்ட் பண்ணி எனக்கு தமிழறிஞர் விருது கொடுத்து தமிழ்நாடு முழுதும் பேருந்து இலவசம். நான் மட்டும் போகல, எனக்கு நான் யாருன்னா ஒருத்தர் கூட்டின்னு போகலாங்க. நான் இழந்ததை பெற்று ட்ரெஷரி ஆஃபீஸ் எப்படி எல்லாரும் வந்து பென்ஷன் வராங்களோ அதே மாதிரி எனக்கு பென்ஷன் வருது 8000 ரூபாய். 5-12 மீன் ஆசீர்வாதம் தந்த மாதிரி ஆண்டு வந்து 8000 ஆசீர்வாதம் தர்றாரு. கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். ஒரு நாள் அசைவே இல்லை. நான் லூக்கா 18-20 வாசிப்பதெல்லாம் ஒரு பணக்காரன் வரான், வாலிபன் வந்து என்ன கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவன் என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ மோசடி கட்டையெல்லாம் பின்பற்றினையா, எல்லாம் பண்ணான்றாரு, கரெக்டாக ஃபாலோ பண்ண, ஒரு இன்ச்சு இப்படியும் போல அப்படியும் போல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண, ஒன்றும் மீறல. அப்போ சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. கிறிஸ்து இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ல, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நம்மிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன குறை நமக்கு தான் தெரியும். அதை அந்த குறையை அறிந்து கொள்வது தான் இந்த நாட்டில் பயன்படுகிறது. இந்த 40 நாட்கள் உபவாசம் இருப்பது நம்ம நேரத்தில் என்ன குறை இருக்குது. சொன்ன என்ன குறைன்னா, உனக்கு உண்டானவெல்லாம் விட்டு தரித்திரம் கொடுத்துடுவா, கொடுக்க முடியுமா? 2 ஆடு இருந்தால் ஒன்று கூட சொல்லுவாங்க. நான் நிறைய பப்ளிக் மீட்டிங்கு பட்டிமன்றம்லாம் போவேங்க. அப்போ பொண்டாட போதும் நிறைய, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு 20 சேர்ந்தேன்னா ராத்திரி 12 மணிக்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரல் சர்ச் எதிர்க்க எல்லாம் படுத்துன்னு போவாங்க. அவங்களுக்கு போச்சு வந்துடுவேன். அவன் யாருன்னு தெரியாது, நான் யாரும் அவனுக்கு தெரியாது. 2 ஆடை தான் அவனுக்கு கொடுத்து சொல்லிக்கிறாரு. எங்கே எப்போ அந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சானோ அதில் கொடுக்குற குணம் போயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்கு வந்து தமிழில் வந்து குளிர்சாதன பெட்டின்றாங்களா, நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், அது தமிழ்நாடு பூரா போயிடுச்சுங்க. சவப்பெட்டி. செத்து போனெல்லாம் உள்ள வைக்கிறோம். ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு. நேரம் நின்றுந்தாக்கா அது மிருகத்துக்கு, கீழே இருந்தால் நமக்கு. அது சவப்பெட்டி. அதுக்கு என்ன சண்டை, டபுள் டோர் வாங்குறோம். அதுக்கு வேறு அந்த சவப்பெட்டி டபுள் டோர். எப்போ கண்டுபிடிச்சாலும் கொடுக்குற குணம் போயிடுச்சு. மத்தியானம் செஞ்சு நைட்டு சாப்பிட்டு சூடு பண்ணி சாப்பிட்டு வேணுதான். கொடுங்கள கூட கொடுக்கப்படும் சொன்னால் எல்லாத்தையும் விட்டு தத்தர் கொடுத்துடுவான்னு சொன்னார் கடவுள். அவனால முடியல. ஒருவேளை நண்பனுக்கு கொடுனா கொடுத்துருப்பான், நண்பனுக்கு கொடுத்துடுவா, உன் தம்பி கொடுத்துருனா கொடுத்துருப்பான். தரித்திற்கு கூட சொன்னார், மனமெல்லாம் போச்சு. அதான் சொன்னார், அவன் நித்திய வாழிய அடைய முடியல. அவன் மனம் பின்பற்றல. இயேசு வார்த்தையை அவனால் பின்பற்ற முடியலைங்க. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று நம் தொழிலை விட்டு சீஷர் வந்தாங்க, கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. மார்க் 1:18, 2:14, லூக்கா 5:11, யோவான் 17 படித்து பார்த்தீங்கன்னா சொன்னவனே வந்துட்டாங்க, வலையை போட்டு வந்துட்டாங்க. சீடர் மட்டும் இல்லை, ஏன் இயேசு பண்ணி எல்லாரும் போனாங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொன்னான். ஆண்டவரை நோக்கி போனால், ஆண்டவரை பின்பற்றினால் நோய் நலமாகும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், என் வாழ்க்கை மாறும். இந்த மாதா துளசியில் ஒரு பாட்டு அடிக்கடி போடுறாங்க, எனக்கு பிடிச்சவன் பாட்டு. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழை மாற்றி நின்றாய், என் தெய்வமே என் தெய்வமே, என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை மாற்றி நின்றாய். இந்த மக்கள் எல்லாம் போனாங்க, பின்னாடி கண் தெரியாத போனான், குஷ்டரோகிக்கு தொட்டு சுகமாக காணாரு, அற்புதம் நடந்தது. அதற்காக போனார்கள், இயேசு பின்பற்றினார்கள். சீடர்கள் அழைத்ததும் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். ஆனால் இப்போ நம்மளால் வர முடியுமா? சரி, why should follow Jesus Christ? ஏன் நம்ம அவர் ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப அழகாக திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே அடையலை. நான் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் எல்லாரும் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் மாயை. பிரசங்க சொல்கிறான் பாருங்க, எல்லாம் மாய. என்ன இயேசு பின்பற்ற என்ன நன்மை இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளதாக மாறுகிறோமா? நம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்கிறோம்ல, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதியில் இருப்பதற்கு என்னன்னா, அதுக்காக இயேசு பின்பற்ற வேண்டும். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியில் அடைவான். ஜீவ ஒளியில் அடைய வேண்டும்னா இயேசு பின்பற்ற வேண்டும். நானே வழியும் ஒளியுமாக இருக்குன்னு சொன்னவர். ஜீவ ஒளியில் நம்ம வாழணும்னா இயேசு நான் பின்பற்ற வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன்.
நான் எங்கே இருக்கணும்னு அங்கே இருப்பேன். நீ ஊழியம் செய்தோம்னா தெரியுங்க. நான் சொன்னேன்ல, அந்த செம்மேடு நாங்கள் சகோதரர் விஜயகுமார் எல்லாம் பசி பட்டினா வருவோம். 11 மணிக்கு வந்து அந்த ஹோட்டலெல்லாம் மூடிட்டுவோம், தண்ணி குடிச்சு போய் படுத்துக்குவோம். பல நாட்கள், பல மாதங்கள் அந்த மாதிரி. எங்கே ஊழியம் செய்கிறோமோ, யார் செய்கிறோன்னா அங்கே இயேசு கூட இருக்குன்னு சொல்கிறாருங்க. நான் எங்கே இருக்கணும்னு அங்கே நீ இருப்பாய், அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. எனக்கு நீ ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். சரி, பின்பற்றதில் கிடைக்கிற நன்மைகள் பாருங்கள், அற்புதம் நடக்கும். மிராக்கிள்ஸ் நிச்சயமா கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் ருசித்து பார்த்துருக்கணும், எல்லாமே ருசித்து பார்த்துருப்பான். எல்லாரும் வாழ்க்கையில் கடவுள் அற்புதம் செய்திருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. யோவான் 6:2. திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள், வியாதி, பயம், அசுவிசுவாசிகளும் இச்சைகளும் நீங்கியதன்னா அற்புதம் நடந்தது. 12 சீசர்களை அழைத்து என்ன பண்ண, அழைத்து போ பிசாசை ஓட்டு, அற்புதம் நடத்துக்கின்ற அவர் என்ன பண்ணாங்க, அவங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மார்க் 6:7. நாங்கள் ஒரு வயசானவங்க சேர்ந்து ஒரு 10 பேர் வச்சுருக்கோம், எல்லா சபையில் சேர்ந்து முக்கியமான ஆளுங்க. மாதத்துக்கு 2 முறை ஒரு கிராமத்துக்கு போவோம். ஊசூர் தாண்டி இந்த அப்புகள் ஒரு கிராமம், மலைவாழ் மக்கள், இயேசு பற்றி தெரியல. அங்கே போய் நாங்கள் பாட்பாடி, ஓப்பன் ஸ்ட்ரீட் கார்னர் பிரசங்கமே, பாட்பாடி ஜோம் பண்ணி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வரோம். இயேசு பற்றி அறியாத மக்களுக்கு சொல்லும். மத்தியில் சொல்கிறாங்களே, உலகமாக சென்று பிதாக்குமான பரிசுத்தாவினால ஞானசம் கொடுன்னு சொன்னார். சர்வீஸ் நாட் இன் தி கேம்பஸ் ஆஃப் தி சர்ச், இட் இஸ் அவுட் ஆஃப் தி சர்ச். அங்கே போய் இயேசு பற்றி சொல்லு, இயேசு சொல்லு. ஆஃபீஸில் வேலை செய்ய அங்கே சொல்லுங்கள், எங்கே சொல்லுங்கள். எங்கள் அம்மாவும் அப்பாவும் சாகர வரைக்கும் அங்கே கிராமம் ஊரை சுற்றி இருந்தாங்க. அதை நானும் பின்னே சொல்கிறேன். எஸ், பைபிளில் தான் சொல்லுது, கிராமம் தூரம் சுற்றி இருந்தார். இயேசு அறியாத மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்போ அதில் வேறு இப்போ சொன்னாங்க என்ன சொல்லுவாங்களோ பயம். நான் சென்னை வானொலி நிலையத்தில் ஒரு 10 வருஷம் பாட்டு எழுதினேன், பேச போயிருந்தேன். அப்போ பெரிய ஸ்டுடியோங்க, அது பெரிய கண்ணாடி போட்டிருக்கோம், அப்படி பேப்பரோட திருப்பக்கூடாது சத்தம் வரண்டு. அப்போ வெளியே நின்று நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணேன். அவன் கேட்டான், அந்த ரெக்கார்டிங் பண்ணுறேன், சார் நீங்கள் ஆர் கிறிஸ்டின்? எஸ், ஐ எம் கிறிஸ்டின். உங்கள் பேர் பார்த்தா தெரியல சார். இது பேப்டிஸ்ட் நேம் தான்பா, பொண்ணை பேர் கிடையாது, சர்ச்சில் பேப்டிஸ்ட் பேர் தான். அப்போ இயேசு பற்றி பாடினேன் நான். அவன் சொன்னான், சார் இயேசு பற்றி பாடாதீங்க சார், எல்லாம் பிராமின்ஸ் அங்கே, இயேசு பற்றி பாடாதீங்க சார், அடுத்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பாங்க, கூட கட்டி போகிறாங்கன்னு. தொலைக்காட்சிக்கு போனேன், அங்கே இயேசு பற்றி தான் பாடினேன். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லணும். எல்லாருக்கும் ஆண்டவர் திறமை கொடுத்துக்கிறார். ஒரு நல்லா பாடுவாங்க, ஒரு நல்லா எழுதுவாங்க, ஒரு நல்லா பேசுவாங்க, ட்ராமா நடிப்பாங்கெல்லாம். ட்ராமா மூலியமாக இயேசு பற்றி அறிவித்திருக்கிறோம். எங்கே எந்தெந்த முறையில் சொல்லணுமோ அந்த முறையில் சொல்ல வேண்டும். அவரை பின்பற்றினால் நித்திய ஜீவனுக்கும் நித்திய வாழ்வுக்கும் வழி பிறக்கும். லூக்கா 18:28-30, யோவான் 6:39-40 வாசிய பாருங்கள். சரி, இயேசு பின்பற்றினால் மிக முக்கியமானது என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், புது வாழ்வு கிடைக்கும். நியூ லைஃப், வில் கெட் நியூ லைஃப். சிலுவை பார்த்து, இந்த சிலுவை நாட்களில் சிலுவையின் சித்தாந்தங்களை பார்த்து ஒருவன் மன்னிக்கலை என்றால் எப்போ மன்னிக்க முடியும்? எப்போ பிரசங்கம் பண்ணாலும் எங்கள் தங்கச்சியில் சண்டை வரும். கரெக்டாக பிசாசு நிற்பான். இப்போ நேற்றுலாம் 2 நாள் பேசாமல் இன்றைக்கி பேசி தான் அப்போ போகிறேன், உங்கள்கிட்ட ஒப்புரு வாங்குறேன் சொல்லி தான் வந்திருக்கிறேன். அப்படியே நோ யூஸ். ஒரு சும்மா பேருக்கு பேசிட்டு போகிறான். ஆனால் தேவன் பார்த்து, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். ரட்சிப்பு கிடைக்கிறது அவர் பின்பற்றினால், மன்னிப்பு கிடைக்கிறது, எல்லாத்தோட நியூ லைஃப், புது வாழ்வு கிடைக்கிறது. மீன் பிடிக்கிறவரையும் மனிதர்கள் பிடிக்கிறத மாற்றினார். இயேசு பின்பற்றினால என்ன பலன்னா, மீன் நாட்டத்தில், காற்றில், கடலில் இல்லாமல் என்ன பண்ணுறது, மீன் பிடிக்கிறவர்களை மனிதர்களாக மாற்றி பிடித்தாருங்க. ஒரு பெண்ணை வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் செல்வி எடுத்து கொண்டு வர வேண்டினார். எப்படி தன்னை வெறுக்கிறது? தன்னை வெறுப்பது திருமலை அழகாக சொல்லப்பட்டிருது. உலக வாழ்க்கை, பதவி, பண ஆசை, யார் மீது குற்றம் சொல்லாமல். மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிச்சிங்களா, அந்த ஒன்று ஃபாலோ பண்ணால் நம்ம போதும். மத்தேயு 7:1 முதல் வசனத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளமே கிடையாது. சர்ச்சிலும் கிடையாது, வீட்டிலையும் கிடையாது. நீங்களும் மற்றவரை ஆமாம், மற்ற குற்றம் சொல்லக்கூடாது,
கீர்த்தனை ஒரு பாட்டு அருமையாக, அந்த பாட்டை கூட நம்ம சபையில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒன்றின் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாது. நீ தான் அறிவில் நினைக்காத. வளம்பரிஜான் சொல்லுவார், நண்பரே, எல்லாரும் எல்லாம் தெரியும்னு சொன்னது ஒன்றும் தெரியாதான்னுவார். எல்லாம் சொல்ல எல்லாம் எனக்கு தெரியுதா, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அதான் ஒன்றன் சுயமதியை நெறி என்று உகந்து சாயாது, அதில் நீ மகிழ்ந்து மாயாது. ரொம்ப அழகான பாடல் அது. ஜான் பால்மர் அவர் எழுதியிருக்கிறாரு, நீ அறிவால் நினைக்காத, நம்மலாம் ஒன்றும் கிடையாது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் வெரி டஸ்ட், கடவுளுக்கு முன்னாடி தூசி நாம. இன்னொரு பாட்டு அழகாக சொல்கிறாரு தேவசகாயர் உபாத்தியார், வா பாவி மலைத்து நில்லாது, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று நீ எண்ணி திகையாத. வா, என்கிட்ட ஒன்றும் நினைக்காத. ஆனால் அடுத்த ஒரு அழகாக சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேன், உள்ளபடி வா. உங்கள்கிட்ட என்ன நினச்சிக்காத, உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நீ ரொம்ப அழட்டிக்காத, என்கிட்ட வா. மனிதல் ஆகாதெல்லாம் தேவனால் கூடும் சொல்கிறாரு. வா பாவி மலைத்து நில்லாது, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று நீ நினைக்காத, என்கிட்ட ஒன்றும் இல்லை நினைக்காத. உலகத்தை படைச்ச நான் தான், அண்ட சாசனம் படைத்த நான் தான். ஆனால் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும், அறிவேன், நீ உள்ளபடி வா, நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்கிறாருங்க. அதே போல் இன்னொரு பாட்டு, எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ எனது அத்தனை. என்ன பாட்டு, எத்தனை சூதுகள் என்னென்னா பண்ணுறோம் நம்ம, எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ எனது அத்தனை, என் பிழை அத்தனையும் பொறுத்தாண்டர்களும் கோவை. கோவைன்னா அரசனே இறைவான, அத்தனை பொறுத்தாளும். பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் பராமையும் ஆணவமும் விட்டு உயமடி அருள் செய்யும் அனாதி ஏக திருத்துவனே. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் எப்பெல்லாம் நம்ம விட்டு போகிறதோ அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் எப்போல்லாம் நம்ம மறுக்கிறோமோ அப்போ தான் இயேசு நம்ம பின்பற்ற முடியும். பவுல் சொல்கிறார், எல்லா கடிதங்களும் இப்போ 8 கடிதம் எழுதுகிறார், சொல்கிறாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, என்னை பின்பற்றலாகும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 1 Corinthians 4:16 என்னை பின்பற்றலாகுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல என் தேவனை பின்பற்றுங்கள். பிரியமான பிள்ளைகளாக தேவனை பின்பற்ற வேண்டுமா? எபேசியர் 5:1 நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனம் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரை பின்பற்றுங்கள். எங்கே உபத்திரம் இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். இன்னொன்னுங்க, எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். மேட்டிமானே தூரத்தில் அருவ இருக்கிறாராம் இயேசு. கடவுள் சங்கீதக்காரன் சொல்கிறான், மேட்டிமானே தூரத்தில் இருக்கிறார். சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ கர்த்தராகிய இயேசு குறித்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், எழுந்து நிற்கிறோம். சங்கீதம் 27 சொல்கிறாரு. எங்கே பெருமை இருக்குதோ அங்கே இயேசு இல்லை, எங்கே தாழ்மை இருக்குதோ அங்கே இயேசு இருக்கிறார். சிம்பிள் ஃபார்முலா. யூ ஷுட் ஃபாலோ. இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுவோமே, பெருமை எல்லாம் இருக்கணும். இன்னும் சொல்லப்பட்டிருக்குங்க, உனக்கு ஒரு உதவி செய்ய திராணி இருந்து அது செய்யாமல் இருந்தால் அதுவே பாவம். என் ஊரிசு கரையில் 120 பேர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. நான் ஒர்க் பண்ணும்போது நான் செக்யூரிட்டி கூட்டின்னு போய் உட்கார வச்சு என் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு டீ வாங்கி கொடுப்பேன், டிஃபன் வாங்கி கொடுப்பேன். வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. அவன் படிக்கிட்டு செக்யூரிட்டி வந்துக்கிறான், நான் படிச்சுப்பிட்டு வந்துக்கிறேன். என்ன நமக்கு வித்தியாசம்? செக்யூரிட்டி கேட் தர நான் கூட்டின்னு போய் நான் டீ வாங்கி கொடுத்து இல்லை டிஃபன் வாங்கி உட்காந்து இருப்பேன். 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே தான் ஏசாமி இருக்கிறாரு. திரும்ப மார்க்கில் சொல்லப்படுகிறது, கல்யாணத்துக்கு போனால் கூட என்ன முதல்ல உட்காரக்கூடாதான், பின்னாடி உட்கார சொல்லிக்கிறார் ஏசாமி. ஏன்னா நீ முன்னாடி உட்காந்துனா கோட்டு போட்டு டைப் கட்டுன்னு வருவான், அவங்கள உட்காந்து தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. ஏன்னா அழகாக சொல்லுவேன், தன்னை தானே தாத்த எவனோ உயர்த்தப்படுவான். தாழ்மை இருக்கின்றன. சிலுவையில் மரண பரிந்து தாழ்த்தினார், மரண பரிந்து தாழ்த்தினார். இயேசு தாழ்மையில் இருக்கிறார், அன்பில் இருக்கிறார், மன்னிப்பில் வாழுகிறார், ரட்சிப்பில் வாழுகிறார். இவையெல்லாம் நம்ம சூழ்ந்து இருக்க வேண்டும். என்ன எவ்வளோ இருந்தாலும் இதுதான் முக்கியம். அதான் நீ மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேணுமா? எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? 1 பேதுரு 3:11 அழகாக சொல்றேன். நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ரொம்ப நாள் பிறகு இந்த தொலைக்காட்சி வரதுக்கு முன்னாடியெல்லாம் மெல்லிசை பாட்டு வரும் ரேடியோவில். எந்த நிலையிலும் இருந்தாலும் என்னிடம் வா என்று அழைத்தீரே. எந்த நிலையில் இருந்தால் என்னது வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீலாரும் என்று வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாரம் சொன்ன அந்த திருவசனம் அதை இப்படி எழுதிக்கிறார் அவர்.
எந்த நிலையில் இருந்தாலும் என்னிடத்தில் வா. அழுக்காகறியா அப்படியே வா, நோயாகறியா அப்படியே வா, கஷ்டப்படுறியா அப்படியே வா, நாகிறேன். என்னிடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் என்னிடத்தில் வா என்று அழைத்தீரன். நான் ஒரு பாட்டு தானுங்க, என் நெஞ்சில் ஒரு ஆசை உண்டு உந்த நெடியில் வாழ வேண்டும் என்று. ஏசாமி பற்றி தானுங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைன்னா, என் நெஞ்சில் உந்த நெடிலில் வாழ வேண்டும் என்று. என் நெஞ்சில் ஒரு ஆசை உண்டு உந்த நெடிலில் வாழ வேண்டும் என்று. அப்படி இறைவனுக்கு நாம் நம்ம காணிக்கையாக நம்ம தாளங்களை கொடுக்கின்றோம். இவ்வளோ பெரிய திருச்சபை கட்டுறது பெரிய டேலண்ட். கடவுள் அந்த கட்ட வைத்தவர்களே மிகவும் ஆசீர்வதிப்பாருங்க. இது போகிற வரையும் பெரிய சாட்சியாக இருக்குது. இதுக்கு நேரே வீடு மெத்த மேலே போனால் அந்த 3 செலவு தெரியும். ஏன் நின்று பார்த்து ஜோம் பண்ணிட்டு வருவாங்க. இந்த சர்ச்சுக்கு நேராக என்னுடைய வீடு அந்த பக்கம், இது இந்த பக்கம் அந்த பக்கம். கர்த்தர் அற்புதமான இந்த ஆலயத்தை கட்டி போகிறவர்களுக்கு ஒரு சாட்சியாக தொழுகையாக இருக்குது. சிலுவை வழிகாட்டி இயேசு பின்பற்ற வேண்டும். யாரெல்லாம் பின்பற்றி நம்ம வாழ்க்கை பூரா பின்பற்றி ஏமாந்து போயிருக்கிறோம், இழந்து போகிறோம். ஆனால் இயேசுவை பின்பற்றினால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சபத்த நாட்கள் பயனுள்ள நாட்களாக நமக்கு இருக்கும். கர்த்தர் தாம் திருவசல் ஆசீர்வாதமாக ஜெபிப்போம். சிலுவை குறித்து எனக்கு பின்பற்ற வேண்டிய இப்போ கேட்டோம் சுவாமி. நம்ம பின்பற்றினால என்ன நடக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். மனதெல்லாம் பின்பற்றி நாங்கள் ஏமாந்து போனோம் சார். ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயன்னு சொல்லுவோம். நம்ம பின்பற்றுகின்ற போது ரட்சிப்போம், மன்னிப்போம், புது வாழ்வு கிடைக்கிறது சுவாமி, நித்திய வாழ்வு கிடைக்கிறது, ஜீவ ஒளி கிடைக்கிறது சுவாமி. எங்களை ஆசீர்வதியும். ஆயரையும் திருச்சி மக்களையும் தலைவர் செயலர் பொருள் அனைவரும் ஆசீர்வாதம். அநேக மக்கள் வந்து புரஜாதி மக்கள் வந்து பார்த்து சாட்சியாக இருந்து ஆலயத்தை தொழுது கிருபை சுவாமி. இது பெரிய சாலையில் சாட்சியாக இருப்பதை நன்றிபடுகிறது சுவாமி. துதி கனமாகி எடுத்துக்கொள்ளும். எங்களுக்காக சிலுவையில் மதித்து வைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஸ்டியோ, நிலவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதிரு. உமது பரிசுத்த ஆவியே என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோ. அமருவோம். பாடல் எண் 237வது பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 237வது பாடல் குருசினிலை தொங்கிய குருதியும் அடியே என்கிற பாடல். காணிக்கை எடுப்பவர்கள் அன்பு சகோதரர் ராஜேஷும் பால் ராஜ்குமார் அவர்களும் காணிக்கை எடுப்பார்கள். தொங்கிய குருதியும் வடிய கொள்கோதா மலைதனிலே நாம் குரு இயேசு சாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டே. நாம் குரு இயேசு சாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டே. சிரசினில் முள்மூடி உருவிட சிலுவையில் சேர்த்த
சிறப்பு ஜெபத்துக்கு நாம் சிறப்பு ஜெபம் செய்த பிறகு நிறைவு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு நன்றியோடு இந்த நேரத்திலே அன்பு பிள்ளை ஜோவினுடைய வாழ்விலே குறிப்பாக ஹைடஸ்கடர் ஸ்கூல் பிள்ளைக்கு ஆண்டவரை சீட்டு கிடைக்கும்படியாய் நீர் ஆண்டவரை தந்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளை பெற்றுக்கொண்டதினாலே நான் நன்றியோடு வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையுடைய வாழ்விலே ஞானத்திலும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தையிலும் உலகப்புறமான போதனையிலும் வளர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. பெற்றோர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க, உடன்பிறப்பையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாகபடி கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரங்களோடு இருப்பதாக. ஆமென். நாம் நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் போவோம். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிக்கைவிடுதல் முடிவறிதும் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் வளர்ச்சிக்கும் ஆண்டவரே இந்த ஜனத்தினுடைய வாழ்வுக்கும் பிரசங்கிக்கப்படியும் உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கிருபை நிறைந்த கடவுள், இந்த நாளிலே ஆண்டவரை செய்தியின் வழியாய் என்னுடைய மனங்கள் சிந்தனைகள் ஆண்டவரை கடவுளுக்கு நேராய் எழுக்கிற போது அது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்பதுதான் ஆண்டவருமை நோக்கி வருகிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக இந்த செய்தியை கொடுத்த எங்களுடைய அருமை ஐயா டாக்டர் திரு இன்ப ஏழிலன் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த செய்தியின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். ஐயாவுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட வந்திருக்கிற மக்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு முன்பாக இந்த செய்தியின் அடிப்படையிலே கடவுளை நோக்கி வருகிறவருடைய வாழ்வு அபரிதமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்துகிறார் என்பதுதான். ஒன்றுமில்லாத சமயத்தில் கூட நம்மை உருவாக்குற கடவுளாய் இருக்கிறார் என்பது இந்த திருவார்த்தையை இவர்கள் பெற்றுக்கொண்டு கடவுளே உமக்கு நேராய் சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு வாழ்வை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக உங்களுடைய திருச்சபையில் உள்ள ஆண்டவர் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மூத்தவர்கள் முதல் இளையவர்கள் வரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களில் ஆண்டவர் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களும் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிற காரியங்களும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அருளையும் ஆண்டவரை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. தொடர்ச்சியாக ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. குறிப்பாக திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவரே மாதர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. எல்லோரும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய திருவார்த்தை இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களுடைய செவிகளும் எங்களுடைய எண்ணங்களும் ஒழித்து கொள்வதற்கும் ஆண்டவரை அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் இந்த பரிசுத்த வாரத்திலே தொழுகைக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதனைகளில் பங்கு பெற்று உம்முடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. நாளை தினத்திலே ஆண்டவரை நடைபெற 3வது நாளாக இந்த பரிசுத்த வாரத்தினுடைய ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். செய்தி கொடுப்பவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் வந்தோம், தொழுது கொண்டோம். எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து போகிற போது எங்களை பாதுகாத்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுவெளியாக எங்களுக்கு தாரும், கடனாளிக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள்ளாமல் தீமிரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவுகளை சுவாமி. ஆமென். நாம் எழுந்தென்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். தேவ ஆட்டு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இறைச்செய்தி கொடுத்த அருமை ஐயாவுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பாக வாருங்கள். நம்முடைய சபையினுடைய பொருளாளர் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு இந்த பொன்னடையை போற்றி நன்றிகளை தெரிவிப்பார். Thank you.